கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் உபாகமம் 31:23. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். பொதுவாகவே நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையில் நாம் இருக்கும்போது, ஆஃப்டர் வீட்டில் இருக்கிறவங்களே நம்மக்கிட்ட இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதான் நான் தான் இருக்கிறேன்ல, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நார்மலாக ஒரு வார்த்தை சொன்னாலே அது நமக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜியாக இருக்கும் சோர்ந்து போய் இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கி கர்த்தரே நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வே நம்மளை பலப்படுத்தும். சோர்ந்து போகிற நேரத்துலேயும் சரி, நம்ம பலவீன நேரத்துலேயும் சரி, நம்ம எந்த இடத்துல நம்ம செயலற்று போய் இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடி சொல்லும்போது அதுவே நமக்குள்ளே ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளோடு இருந்து நம்மளை பலப்படுத்தி அந்த செயலற்று போன நிலைமையிலேயும் கூட அவர் நம்மளை உற்சாகமாக அந்த செயலை செய்ய வைக்கும்போது தான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறத கண்டிப்பாக நம்ம உணர முடியும். இந்த